பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கும்பம் அல்லது மீனம் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க. உங்களுக்கு புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது, பட் ஹையர் ஸ்டடியில் நிறைய பிரேக் இருக்குது. இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நான் ஃபர்தராக பிஹெச்டி பண்ணுறேன் அல்லது ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன், அது எப்போ வரும் தெரியலங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம், செல்வம் கூடும். அதே போல் இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அடக்கி வாசிங்க. குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அதாவது சக்ஸஸ் ஆகுமானா அடக்கி வாசிங்க. புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ஸோ போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸு, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லை, எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில் போகும்போதெல்லாம் கவனமாக, லிஃப்டில் எல்லாம் கவனமாக போயிட்டு திரும்புங்க. இந்த மாதத்தில் யாரையும் பெருசாக நம்பாதீங்க. எல்லாமே நம்ம நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் நன்மையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். யாரையுமே எதையுமே பெருசாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இல்லை. உறவுகள் நம்மளை விட்டு நெருங்கிய உறவுகள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அடக்கி வாசிங்க. அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை யார்ட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. அதே மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் உண்டு, பட் அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்கள் கைக்கு வருமானா இல்லை. இந்த மாதம் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல, பட் வரவுக்கு மீறின செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. குறிப்பாக இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. அது வரைக்கும் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். கணவர் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, அதாவது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. பிஸ்னஸ்லையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டு பெருசாக இல்லை. பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தரை தரிசனம் பண்ணுங்கள். துர்க்கையையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நன்மையான விஷயங்களாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா வருமானங்கள் அதிகரிப்பும், செலவுகள் அதுக்கு மேலே இந்த மாதம் இருக்குது. புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ஆல்ரெடி லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இந்த மாதம் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் வேண்டாம். டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் இருக்குது. குழந்தைகள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஸோ எதிர்பாராத ஆலய தரிசனம் அமைஞ்சால் கூட அதுலேயும் நமக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலைகள். இதெல்லாமே இந்த மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது குறிப்பாக மார்ச் 14க்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. அது வரைக்கும் வேலையில் இருக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க, வெளியில் இன்னர் சேஞ்சஸ், ரோல் மாறணும், ப்ராஜெக்ட் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச் 14க்கு அப்புறம் உங்களுடைய கரியரில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ கிடைக்கும். மார்ச் 14க்கு அப்புறம் யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு. லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மார்ச் 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸில் இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.
எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம், லாபம் இல்லை. இந்த மாதம் பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க. ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. பட் அதே சமயத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா தாராளமாக மூவ் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பெரிய லெவலில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், அவர்களை விட்டு நீங்கள் பிரிவதற்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழ் வருமானங்கள் இருக்குது. பட் சம்பாத்தியங்கள் நார்மலாக இருக்குது. விட்டதை பிடிக்கணும். ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க, ஒன்றும் தேராது. அது மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அடக்கி வாசிங்க. குறிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம். குறிப்பாக இந்த மார்ச் 14க்கு அப்புறம் தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் பெரிய லெவலில் கிடைக்கும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே முழுமுதற் கடவுள் விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை நல்லா கும்பிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ், சொந்த பிஸ்னஸ்னாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு ப்ராஃபிட்டாக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதம் இதுவரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அல்லது காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக இல்லை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் பண்ணலாம். இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ஜாப் அப்படின்னு பார்க்குறோம். வேலை ஓரளவுக்கு பரவாயில்ல. வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்க மார்ச் 14 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். ஸோ இந்த மார்ச் 14க்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்திங்கன்னா மார்ச் 14க்கு அப்புறம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது லோன் அப்ளை பண்ணிங்கன்னா மார்ச் 14க்கு அப்புறம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் சரி, அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மார்ச் 14க்கு அப்புறம் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக உண்டு. பட் இந்த மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டியை அதிகப்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவி செப்பரேஷன் அல்லது 2 பேரில் யாருக்காவது தேவையற்ற வைத்திய செலவுகள், இதுவையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த மாதத்தில் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு தொடரும் எஜுகேஷன். உங்களுடைய லாங் ஜேர்னியில் ஒரு பிரேக் ஏற்பட்டு அந்த ஜேர்னி தொடரும். யாரெல்லாம் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு. வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூத்த சகோதரர் அல்லது சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். அவர்களால் நமக்கு சின்ன சின்ன மன வருத்தங்கள், இதுவும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஈடுபட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. அடக்கி வாசிங்க. பெருசாக நமக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் பெருசாக வேண்டாம். எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம். அதனால் அடக்கி வாசிங்க. உறவுகளை பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி விற்கலைன்னா கவலைப்படாதீங்க. வீடு மாறலைன்னா ஒரி பண்ணாதீங்க. சில டிலேவே நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் முழுவதுமே பெருமாள் ஸ்தலத்தில் இருக்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய தரிசனம், குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பண்ணிட்டு வாங்க.
வாழ்க்கையில் ஏற்ற முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.